ஆனால் நம்ம நிர்ணயிக்கிறதை எப்படி நிர்ணயிச்சிடறோம்டா 2.5 கிலோ வந்து உதாரணம் மொத்தமாக கொடுக்கக்கூடியது 800 ரூபா அப்படின்னா ஒருவருக்கு 1000 ரூபான்னு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றது. இப்போ ஏற்கனவே நிர்ணயிக்கிற சந்தர்ப்பத்திலேயே 200 அதிகமாக மக்கள்கிட்ட வாங்குறீங்க, இது ஹராம். இது என்ன ஹராம்? எமௌண்ட் எவ்வளோ? நீங்கள் இது வாங்கினீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு போகுது? 800 தான் போகுதுன்னா நீங்கள் எப்படி 1000 நிர்ணயிச்சிங்க? அப்போ அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ரசூலுல்லாஹ்வோட பேரை சொல்லி அதிகமாக என்ன செய்றீங்க? எடுக்கிறீங்க. சொல்லுங்க பகிரங்கமாக, எப்படி 800 தான் உங்களுக்கு இதுக்கு போகுது, மேலதிகமாக நாங்கள் 200 சொல்லியிருப்பதற்கான காரணம் இன்னென்ன விஷயங்கள் செய்கிற. விரும்பியவர்கள் 800 ரூபா தரலாம், விரும்பியவர்கள் என்ன செய்யலாம், அதாவது 1000 தரலாம் அப்படி என்று சொன்னால் அது நேர்மை. அது இல்லாமல் எமௌண்ட்டை வந்து 1000 அந்தந்த மற்ற செலவுகள் இருக்குது, நம்ம பார்சல் பண்ணுற அந்த செலவுகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கல வேண்டி அதை எப்படி அவன்கிட்ட எடுக்கிறது? நீங்கள் அதை அவன்கிட்ட எடுக்க முடியாது, அவனே பார்சல் பண்ணி கொடுத்துருவான். நீங்கள் பார்சல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை மட்டும் தான் என்ன செய்யணும், நீங்கள் அதில் எடுக்கணும். மேலதிகமாக அவன் தந்தான்னு சொன்னால் அது வேறொரு அம்சம். அல்லது நீங்கள் அந்த மேலதிகத்தை சொல்லணும், அந்த மேலதிகத்தை சொல்லணும். இதில் தவிர்க்க முடியாதது குற்றம் இல்லை. தவிர்க்க முடியாதது குற்றம் இல்லைண்டா என்ன, 800 எக்ஸாக்டாக வராது, சில பொழுதில் அது 790 வரும். அது நம்ம தவிர்க்கவே முடியாமல் 800 நம்ம என்ன செய்ய போடுவோம், ஏன்னா நம்ம நஷ்டப்படக்கூடாது என்றதுக்காக நம்ம 800 போடுறோம்னா அது பொது அறிவு, அது எல்லாருக்கும் என்னது விளங்கக்கூடிய விஷயம். இது அப்படி செய்கிறது இல்லை. பொதுவாக 10 ரூபா போடுறதுக்கு 100 ரூபா போட்டுடுறது, அது வந்து என்ன தவறான ஒரு நடைமுறை என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும்.